கீழே பார்த்துப்பேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அதே போன்று இந்த தேர்தலில் அவங்க வந்து காசு கொடுப்பாங்க, கண்டிப்பாக காசு கொடுப்பாங்க. வீட்டு பசங்க காசு கொடுத்தா வாங்கிக்கிங்க, ஏன்னா அது வந்து நம்மளுடைய பணம் தான். வாங்கிக்கிட்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் விவசாய சின்னம். கடந்த தேர்தலில் அவங்க 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க. முக்கியமான வாக்குறுதி நீட் தேர்வை ரத்து செய்கிறேன்னாங்க. மாணாக்கர் கல்வி கடனால எஜுகேஷன் லோன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னாங்க. அது மாதிரி எதுவுமே பண்ணலை. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணலை. இந்த முறை அவர் வந்து நிற்கலை, அவருடைய பையன் வந்து நிற்கிறாப்புல. நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, அவருக்கு வந்து சில விஷயங்கள் நீங்கள் வந்து நம்ம விவசாயத்துக்காக அவங்க வந்து செயல்படலை. யார் திமுக அரசு வந்து நம்ம விவசாயிகளுக்காக எந்த ஒரு நலனையுமே செய்யலை. இந்த முறை நீங்கள் வந்து அவரை தோற்கடிச்சு நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமான விவசாய சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிங்க. உங்களுக்கும் உங்களுடைய கிராமத்துக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த 5 ஆண்டுகளை நான் பண்ணித்தரேன். அதே போல் இந்த முறை நான் ஜெயிச்சா அடுத்த முறை நிற்க மாட்டேன். எனக்கு பதில் மாற்றாக ஒரு நபர் நிற்பாங்க. இந்த 5 வருஷத்தில் நம்ம திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதி தான் இது எல்லாமே. இது வரைக்கும் பார்க்காத மாற்றத்தை பார்க்கும். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த ஒரு தொகுதியை நான் மாற்றி காட்டுறேன். வாக்களிக்கலாம்ல? என்ன சின்னத்துக்கு வாக்களிக்கீங்க? உங்களுடைய பிள்ளையா நினைச்சு நீங்கள் எனக்கு வந்து வாக்கு செலுத்துங்க. உங்களுடைய சின்னம் விவசாய சின்னம், ஏறு உழவர் சின்னம். அதாவது உங்களுடைய வீட்டுக்காரர் வந்து ஏறு சுமந்துட்டு போவாங்கல்ல, அந்த சின்னம் தான். சரிங்களா? விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. நன்றி. உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய அன்புக்கும் நன்றி. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால